ஸ்மோக் டிடெக்டர்ஸ், எமர்ஜென்சி லைட்ஸ், அப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன்னா என்ன? ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கிளாஸில் கண்டிப்பாக ரேடியேஷன் பற்றி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் எக்ஸாக்ட்லி ரேடியேஷன்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். வாங்க ரேடியேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ரேடியேஷன் ஒரு வகையான மூவிங் வேவ்ஸ், இல்லைனா ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம். இந்த வேவ் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜி நம்ம செல்ஃபோன்ஸ், மைக்ரோவேவ் அவன்ஸில் இருக்கிற மாதிரி கம்மியாகவும் இருக்கும், இல்லை எக்ஸ்ரேஸில் நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இந்த ரேடியேஷனில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அயனைசிங், இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன். ரேடியேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டம்ஸோட குட்டி உலகத்துக்குள்ளே போகணும். ஆட்டம்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆட்டம்ஸால் தான் உருவாக்கியிருக்கு. ஆட்டம்ஸ் தான் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளோட மைக்ரோஸ்கோபிக் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் ஆட்டம்ஸால் தான் உருவாக்கியிருக்கு. அதாவது விண்வெளியில் இருக்கிற கேலக்சிஸில் ஆரம்பித்து நம்ம ஹியூமன் பாடிஸ் வரைக்கும் ஆட்டம்ஸால் தான் உருவாக்கியிருக்கு. ஆட்டமோட சென்டர் பார்ட்டை தான் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். இங்கே இருந்து தான் நியூக்ளியர்ன்ற வேர்டு உருவாகியிருக்கு. இந்த நியூக்ளியஸ் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான எனர்ஜியை இந்த நியூக்ளியஸ்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கு. ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ் ரெண்டு முக்கியமான பார்ட்ஸால் உருவாகியிருக்கும். புரோட்டான்ஸ், இந்த புரோட்டான்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அப்புறம் நியூட்ரான்ஸ், இந்த நியூட்ரான்ஸ்க்கு எந்த சார்ஜும் கிடையாது. இந்த நியூக்ளியஸ்க்கு வெளியே தான் எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ்க்கும் பாசிட்டிவ் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் தான் இந்த ஆட்டம்ஸை ஒன்றா வச்சிருக்கு. பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் சில ஆட்டம்ஸ்க்கு ரொம்ப அதிகமான நியூட்ரான்ஸோ இல்லை ரொம்ப கம்மியான நியூட்ரான்ஸோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த ஆட்டம்ஸ் அன்ஸ்டேபிளாக மாறிடுது. இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டமை தான் ரேடியோ ஐசோடோப்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இருக்கும்போது ட்ரீட்டியம்னு சொல்லப்படுற ரேடியோ ஐசோடோப்பாக உருவாகுது. இந்த ட்ரீட்டியம் ஆட்டம்ஸ் இந்த மாதிரி எக்ஸிட் சைன்ஸில் யூஸ் பண்ணப்படுது. இந்த எக்ஸிட் சைன்ஸ் இருட்டில் ரொம்ப பிரைட்டான ரெட் லைட்டை எந்த பேட்டரியும் பவர் சோர்ஸும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு மேலே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ட்ரீட்டியம் ஆட்டம்ஸை சில ஃப்ளூரோசன்ட் கெமிக்கல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது ட்ரீட்டியமில் இருந்து வெளியே வர ரேடியேஷன் ஃப்ளூரோசன்ட் கெமிக்கல்ஸை ஆக்டிவேட் பண்ணி கண்டினியூஸாக பல வருஷத்துக்கு லைட்டை எமிட் பண்ண வைக்குது. இங்கே அன்ஸ்டேபிளாக இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம்ஸ் தன்னைத்தானே ஸ்டேபிளாக வச்சுக்க எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆட்டம்ஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி, அதாவது ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டம்ஸ் ஸ்டேபிள் ஆகிட்டா இந்த ஆட்டம்ஸ்லேருந்து வெளிவர எனர்ஜி ஸ்டாப் ஆகிடும், அதாவது ரேடியேஷன் ஸ்டாப் ஆகிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவ் டீகேன்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் டீகேல 3 வகைகள் இருக்குது: ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதால இது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியானதாக இருக்கும். பீட்டா பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் லைட்டராக இருக்கும். ஸோ ஆல்ஃபாவை விட கொஞ்சம் அதிகமான தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் காமா ரேடியேஷன் ஒரு வேவாக இருக்கிறதால ஆல்ஃபா அண்ட் பீட்டா விட ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். இந்த ரேடியோ ஐசோடோப்ஸில் இருக்கிற பாதி ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம்ஸ் டீகே ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் ஹாஃப் லைஃப்னு சொல்கிறோம். இந்த ஹாஃப் லைஃப் எலிமெண்ட்ஸை பொறுத்து சில வினாடிகளில் ஆரம்பித்து பல பில்லியன் வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இந்த ஹாஃப் லைஃப்க்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். நியூக்ளியர் மெடிசன். டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு டெக்னீஷியம் 99Mன்னு சொல்லப்படுற ஒரு ரேடியோ ஐசோடோப்பை இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இந்த ஐசோடோப் காமா ரேடியேஷனை வெளிப்படுத்துது. ஒரு காமா கேமரா உடம்புக்குள்ளே போன ரேடியோ ஐசோடோப் வெளியிட ரேடியேஷனை இமேஜாக கேப்சர் பண்ணுது. இது மூலமாக உள்ளுறுப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து டாக்டரால் டயக்னோசிஸ் பண்ண முடியுது. இந்த ரேடியோ ஐசோடோப் டெக்னீஷியம் 99Mோட ஹாஃப் லைஃப் வெறும் 6 ஹவர்ஸ் மட்டும்தான். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண ரேடியோ ஐசோடோப்ஸோட ரேடியேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம பாடியிலேருந்து போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட டெக்னீஷியம் 99Mல 100 ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஜெக்ட் பண்ண உடனே 100 ஆட்டம்ஸும் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணி 6 மணி நேரத்தில், அதாவது 1 ஹாஃப் லைஃப்பில் 50 ஆட்டம்ஸ் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணி 12 மணி நேரத்தில், அதாவது 2 ஹாஃப் லைஃப்பில் வெறும் 25 ஆட்டம்ஸ் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணி 18 மணி நேரத்தில், அதாவது 3 ஹாஃப் லைஃப்பில் வெறும் 12 ஆட்டம்ஸ் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணி 24 மணி நேரத்தில், அதாவது 4 ஹாஃப் லைஃப்பில் வெறும் 6 ஆட்டம்ஸ் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 100 ஆட்டம்ஸும் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆகி ரேடியேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும்.
இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட டெக்னீஷியம் 99M கம்ப்ளீட்டாக யூரின் வழியாக வெளியே போயிடும். இந்த ப்ராசஸ் தான் எல்லா விதமான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்குள்ளேயும் நடக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து வெளியே வர நியூக்ளியர் வேஸ்ட்டும் இப்படி தான் டீகே ஆகும். ஆனால் அந்த எலிமெண்ட்ல இருந்து வெளிவர ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதோட ஹாஃப் லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நியூக்ளியர் வேஸ்ட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்குது. ஸோ ரேடியேஷன் பற்றின பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ 1K வியூஸ் வந்ததுன்னா ரேடியேஷன் பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் அயோனைசிங், நானோ அயோனைசிங், அப்புறம் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் ரேடியேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.